போன வகுப்புல நம்ம மாபலியினுடைய வாமனனுடைய அவதாரத்தை பத்தி பார்த்தோம். வாமன ரூபத்தை பத்தி கம்பன் அழகாக சொன்ன சில வரிகளும் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அழகாக இந்த வாமனன் வந்தது, அந்த வெள்ளி தடுத்தது, அந்த தடுத்த சமாச்சாரத்திற்கு மாபலி கொடுத்த எதிர் பேச்சுக்கள் எல்லாம் நம்ம தமிழின் மாண்போடு தமிழனுடைய மரபோடு எப்படி தொடர்புடையதாக அதை கம்பன் எழுதியிருக்கான்ங்கிறத சுவைச்சோம். ஏன்னா இதுலத்தான் நம்ம கலாச்சாரத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ராமாயணம், இந்த கம்பன் போன்ற காப்பியங்கள், இது போன்ற இருக்கக்கூடிய இதிகாச புராணங்களை படித்தால்தான் நம் கலாச்சாரத்தினுடைய உயர்வு தெரியும். ஏன்னா ஒரு வள்ளல் தன்மை அப்படிங்கிறது சாதாரணமா வந்துடல். ஒரு குணத்தினாலே அந்த குணமானது பிறவியினாலே வந்த ஒரு சமாச்சாரமாக இருக்கு. மாபலி அசுரனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த நல்ல குணமானது அவன் உள்ளே இருந்ததை கம்பன் மறக்காமல் காட்டியிருக்கான். இது ஒரு பெரிய சமாச்சாரம். அதனால்தான் கம்பனுடைய காப்பியத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஈக்குவலா இருக்கும். அதான் கம்பன் கழகத்துல இன்னி வரைக்கும் நம்ம சண்டை போடுறோம். என்ன சண்டை போடுறோம்? யார் பெரியவர், இலக்குவனா பரதனா அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள் ஏன் வருது அப்படின்னா கம்பனுடைய எழுத்திலே எல்லோருக்கும் அந்தந்த கான்டெக்ட்ல கரெக்டா இம்பார்ட்டன்ஸை கொடுத்து எழுதிட்டே வந்தான். அதனால கம்பன் இங்கே மாபலிக்கு ஒரு ஏற்றத்தை தந்தான். அவன் தான தர்மத்திலே யாரை மிஞ்சியவன், கேட்பவர்களுடைய வேட்கையை மிஞ்சி தருகின்றவன் வார்த்தையை போட்டான் கம்பன், இல்லையா? வறியோர்களுக்கு வேண்டிய விஷயங்களுக்கும் விஞ்சி வீசி அப்படிங்கிற வார்த்தையை போட்டான். நீ கேட்கறத விட அதிகமாக கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை மாபலி என்றும் அடைந்தான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொடுத்து மாபலி சக்கரவர்த்தியினுடைய அழகான குணங்களின் மூலமாக நம்முடைய தமிழனுக்கு அந்த மரபினை சுட்டிக்காட்டி கம்பன் எழுதி வைத்தான். என்ன வேணும்னு கேட்கிறவன் வந்திருக்கான், அவனுக்கு கொடுக்கிறேன்னு ஒருத்தன் செய்யறான் தயவோடு, அதை கொடுக்காதேன்னு தடுக்கிறவனுக்கு பல பாவங்கள் உண்டு என்று சொல்லி தன்னுடைய ஆச்சாரியனான குரு ஆகிய சுக்கராச்சாரியான் சொன்னாலும் கூட அவனையே தடுக்கின்ற ஒரு லெவல்ல அவன் செஞ்சான். அப்படி இதெல்லாம் முடிஞ்சு கடைசியிலே 3 அடி வாங்கிவிட்டான். உலகலாம் உள்ளடி அடக்கி ஓர் அடிக்கு அழகிலாது அவ்வடிக்கு அன்பன் மெய்த்தாம் இலை குழாம் துழாய் முடி ஏக நாயகன் சிலை குழாம் தோழினாய் சிறியன் சாலவே. இப்ப என்ன ஆச்சு? ஒரு அடியிலே வானத்தை அளந்தான், ஒரு அடியிலே பூமியை அளந்தான், 3வது அடி எங்க வைக்கணும்னு கேட்டுட்டான் வாமனன் மாபலியை. இப்ப மாபலி என்ன சொன்னா? ஐயா என் தலை மேல வச்சு. அவன் புரிஞ்சு போச்சு. ஏன்னா அப்பவே சொன்னா இல்லையா கம்பன், கை நீரிலே அவன் ஜலத்தை கையிலே விடுகின்ற சமயத்திலேயே அவன் வளர ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? ஜலத்துல நன்னீரில் தன்னுடைய கையை விடுகின்ற சமயத்தில் தீண்டலும் புனல் நீர் தீண்டலும் என்னமாய் போச்சு, அவன் வளர ஆரம்பிச்சுட்டான். கட கட கடன் வளர்ந்தவன் ஒரு பாதத்தினால் பூமி, இன்னொரு பாதத்திலே வானம், உலகளந்த பெருமாள். அப்படி நின்னாச்சு. நின்னு 3வது அடி எங்க வைக்கணும்னு கேட்ட உடனே மாபலி தன்னுடைய தலையை கொடுத்து 3வது அடி என் மேலே வைத்து விடுங்கள்னு சொல்லி தன்னை அவன் சரண் என ஒப்படைத்தான். ஆகவே மாபலி பாதாள லோகத்திற்கு அனுப்பி, அப்படி அனுப்பியதுனாலே அவன் போயாச்சு. போன பிறகு அந்த உலகத்தினுடைய தலை சிறந்த மாலாக இருக்கக்கூடிய திருமால் அந்த ராமனுக்கு இந்த கதைகளை விஸ்வாமித்திரர் சொல்றார். இதை கேட்டுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொன்னான் திருமால், என்ன நடந்தது என்பதை விஸ்வாமித்திரர் குறிப்பாக சொல்றார். உரியது இந்திரருக்கு இது என்று உலகம் ஈந்து போய். திருமால் என்ன செஞ்சாரா? இந்த உலகம், ஆகவே இந்த வானுலகமும் மற்றவைகளும் இந்திரனுக்கு சாலும் என்று சொல்லி, இது இந்திரனுக்கு
சம்பந்தமானது எனக்கு இல்லை என்று சொல்லி அதை இந்திரனுக்கு தந்துவிட்டு விரிதிரை பார்க்கடல் பள்ளி மேவினான். எங்க போயிட்டார் அவர்? பார்க்கடல்ல போய் திரும்பவும் பயில் கொள்வதற்கு பள்ளி கொள்வதற்கு சென்று. ஆனா என்ன அர்த்தம்? வந்த அவதார நோக்கம் என்ன? மாபலியை வேறொரு உலகத்திற்கு தள்ளிவிட்டு இனி இந்த உலகத்துக்குள்ள நீ உன்னுடைய அரசாட்சி கிடையாதப்பா, நீ வேறொரு உலகத்திற்கு செல், உனக்கு பாதாள உலகம் சரி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டு வானுலகத்தை மீண்டும் தன்னுடைய தமையனாகிய இந்திரனுக்கு தந்து விட்டு ஒதுங்கி விட்டான். கரியவன் யார் சார்? கரியவன் உலகலாம் கடந்த தாழ் இணை திருமகள் கரம் தொட சிவந்த காட்டிற்றே. அப்படி இந்த உலகத்தை எல்லாம் கடந்தவன் அவனுடைய தாழ். அப்பேற்பட்டவனுடைய திருமால் இந்த இடத்தை விட்டு நீங்கிய இடம் ஆதலால் அருவினை அறுக்கும் ஆரியா. அருவினை அறுக்கும் ஆரியா எப்பேற்பட்டவன் நீ என்று சொன்னால், அப்பா மக்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்காக பிறவி எடுத்தவனே, மக்களுடைய துயரங்களை தீர்ப்பதற்கு பிறவி எடுத்தவனே, மற்றவர்களுடைய வருத்தத்தை அவர்களுடைய வினைகளை அழிக்கின்றவனே. அப்பா காதலால் கண்டவர் பிறவி காண்புரர். இந்த உன்மீது காதல் கொண்டு உன்னை காண்பவர்கள் பிறவி நோயை காண மாட்டார். ஆதலால் அதனாலே வேத நூல் முறைமையால் வேள்வி முற்றுவோர்க்கு இது அல்லாது இல்லை வேறு இருகற்பாலதே. ஆகவே வேத நூலை முற்றாக உணர்ந்திருக்கக்கூடிய, முறைப்படி கற்று வேள்வியை நடக்க வேண்டிய, வேள்வியை நடத்துகின்ற ஒரு இச்சையோடு ஒரு விருப்பத்தோடு வந்திருக்கிறேன் இல்லையா, அதற்கு இந்த இடம்தான்பா சிறந்த இடம். ஆகவே சித்தாசிரமம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லி விஸ்வாமித்திரர் ஏன் இந்த சித்தாசிரம இடத்தை தான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ராமருக்கு சொல்றாரு. ஏன்னா ராமருக்கு பல கேள்வி மனசுல. தாடகையை வதம் பண்ண சொன்னார், இன்னொரு இடத்துல சோலையை காட்டினார், அதை தாண்டி வந்த உடனே ஒரு இடத்தை காட்டுறார், இடத்தை காட்டி இங்க வாமனனுடைய அவதாரத்தை எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கார். எதுக்காக இத்தனை கதையும் சொல்லிட்டு இருக்கார் விஸ்வாமித்திரர் அப்படின்னு இவர் மனசுல வரும். சின்ன பையன் தானே, பிரம்மச்சாரி குழந்தை, அதனால அவருக்கு 1008 கேள்விகள் மனசுக்குள்ள இருக்கும். இத்தனை விஷயத்தையும் சொல்லி அவர் என்ன சொன்னார்? ஆகவே வேத முறைமையால் வேள்வி முற்றுவோர்க்கு, ஒரு வேள்வியை வேத முறைப்படி செய்ய வேண்டும். அது செய்வதற்கு இதுதான்ப்பா சரியான இடம் என்று சொன்னான். காரணம், திருமால் வாமனனாக வந்து தன் பாதம் பட்ட இடம் அது புனித பூமி இல்லையா? அந்த பூமியிலே நான் வேள்வி செய்தால் அந்த வேள்விக்கு ஒரு சரியான பலன்கள் கிடைக்கும். ஆகவே நான் இந்த வேள்வியை இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து செய்கிறேன் என்று சொன்னார். அப்படியா? அப்படி ராமர் அங்கே அந்த கேள்வியை கேட்ட உடனே ஆகா, அதனால் என்ன, ஈண்டு இருந்து இயற்றுவேன் யாகம் யான். என்ன பண்ண போறேன்? இங்க இருந்து யாகத்தை செய்ய போகிறேன். ஏன்னா நீண்ட பழுவத்து நெறியின் எய்தி பின் வேண்டுவன கொண்டு தன் வேள்வி மேவினான் காந்தகு குமாரரை காவல் ஏவியே. அப்பா நான் இந்த இடத்திலே தான் யாகத்தை செய்ய போகிறேன். ஆகவே இந்த யாகத்திற்குத்தான் நீங்கள் இருவரும் காவலர்களாக இருக்க போறீங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? காவலாக இருந்து. ஏன்னா இதுக்காகத்தானே அவன் தயரதன் இடத்துல சொல்லி கூட்டிட்டு வந்தான். தயரதனிடத்திலே கேட்ட கேள்வி என்ன? எனக்கு வேள்வியை செய்கின்ற பொழுது காமமும் கோபமும் எப்படி மனிதனுக்கு இடையூறாக இருக்குமோ அதுபோல் சில அரக்கர்கள், எனக்கு 2 அரக்கர்கள் வந்து என்னுடைய வேள்வியை தடுக்கிறார்கள். ஆகவே
அந்த வேள்வியை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய அரக்கர்களை அழித்து எனக்கு காவலுக்காக இருப்பதற்கு யாரை தர வேண்டும்? கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்றான் தைரதன் இடத்தில். தைரதத்துல அவன் போய் கேட்டது என்ன? கருப்பா ஒரு பிள்ளை இருக்கே, அந்த பிள்ளைய குடுதான் கேட்டான் விஸ்வாமித்திரன். ஆகவே இவன் முதல்ல அந்த விஷயத்தை சொல்லி என்ன கேட்டான்? காவலுக்கு வேணும்னு சொல்லிதான் கேட்டிருக்கான். ஆகவே இந்த இடத்திலே அவன் என்ன சொல்றான்? நான் இங்கதான் போய் யாகம் பண்றேன், இந்த யாகத்தை நான் சரியாக நடத்தணும். ஆகவே அதுக்கு காவலாக நீங்கள் இருந்து குமாரர்களை நீங்கள் காவலை செய்யுங்கள். நான் இந்த யாகத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்ய சரி அப்படின்னு சொல்லி யாகத்தை அவர் செய்து யாகத்துக்கு வேண்டிய பொருள்கள் திரவியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அவர் பண்ணிட்டு இருக்கார். என்னதற்கு ஆக்க அரிது 2-3 நாள் விண்ணவர்கள் ஆக்கிய முனிவன் வேள்வியை. சரியா? மொத்தம் 6 நாள் வேள்வி பண்ணிருக்கார். மொத்தம் 6 நாள் வேள்வி. அதுல கம்பன் எழுதக்கூடிய குறிப்பு என்ன? 2-3 நாள். அது என்ன நேரா 6 நாள்னு போடாமையே 2-3 நாள்னு சொன்னான் இல்லையா? ஒருவேளை கணக்கு இப்படி போட்டா மேத்தமெட்டிக்ஸா எல்லாருக்கும் புரியும்னு போட்டிருக்காரோ? கம்பன் அப்ப சூட்சமா என்ன சொல்ல வர்றார்? 2-3 நாள் என்று சொன்னால் அந்த 3 நாளை 2ஆ பிரிக்கிறார்னு அர்த்தம். கம்பன் பிரிக்கிறான். 3 நாளுங்கிறதே 6 நாள் அப்படிங்கிறத 3 2 பிராக்கெட்டா பிரிக்கிறான். எல்லாம் கணக்கு பாருங்க, கணக்கா பிரிக்கிறான். எதுக்கு சார் கணக்கு அப்படின்னா அழகாக சொல்கிறார் ஜெகவீர பாண்டியனார். முதல் 3 நாள் மந்திர முறை, மற்ற 3 நாட்கள் யாக சித்தி. புரியுதுங்களா? முதல் 3 நாள் மந்திர முறை, மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உருவேற்றி அந்த அக்னியினுடைய முகத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சு அதனுடைய பிரதானமான தேவதைகள் எல்லாம் மந்திர முறையில செய்யணும். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆகிருதி எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் உரியேற்றுவது மந்திர முறை. கடைசி 3 நாள் என்ன? யாக சித்தினா. யாக சித்தினா என்ன? அதை பண்ணியது பிறகு முடிக்கிற பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. ஜெயாதி ஹோமம்ல இருந்து எல்லாம் இருக்கு. அதுக்கு பலன்கள் இருக்கு, பலஸ்ருதி இருக்கு, எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ ஒரு சாதாரணமா ஒரு ஸ்லோகத்தை படிச்சாலும் நூலுக்கு நூல் பயன்னு ஒண்ணு கொடுத்துருக்கான் இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? ஒரு நூலை படிச்சா நூலுக்கு பயன் ஒண்ணு கொடுத்துருக்கானா? கந்தசஷ்டி கவச்சத்தை கூட சொல்றான் இல்லையா? இந்த நூலை படிச்சா என்னன்னு சொல்றார். நல்லெழில் பெறுவர் எந்நாளும் ஈரட்டாய் வாழ்வோர் கந்தர்கை வேளாண் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் சொல்றோமா இல்லையா? ஏதோ மனப்பாடமா கடகடா குடுக்குடுன்னு சொல்லிடுறோம். அதுதான் பலஸ்ருத்தின்னு பேர். பலஸ்ருத்தினா என்ன? இந்த பாட்டை சொல்றதுல என்ன பிரயோஜனம்னு பேர். அதையும் சேர்த்துதான் படிக்கணும். ஒரு ஸ்லோகம்னு சொன்னா பலஸ்ருதியும் சேர்த்து படிக்கணும். ஒரு யாகம்னு சொன்னா அதனுடைய பலன்களையும் சேர்த்து சொல்ல வேண்டும். அப்ப அதுதான் யாக சித்தி. சித்தினா பூர்த்தி. அப்ப 2 நாளா பிரிக்கிறான். 2-3 நாட்களாக பிரிக்கிறான். முதல் 3 நாள் என்னது? மந்திர சித்தி. கடைசி 3 நாள் யாக சித்தி. அப்போ என்னதற்கு ஆக்க அரிது 2-3 நாள் பிரிச்சிங்கன்னா விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை. இந்த இடத்துல ஒரு குறிப்பு என்ன? எந்த தெய்வத்தை நோக்கி விஸ்வாமித்திரன் இந்த யாகத்தை பண்ணிருக்கான்னு போடல கம்பன். என்ன குறிப்பு கொடுத்திருக்கார்? விண்ணவரை நோக்கி. ஆனா ஏதோ ஒரு தேவதையைன்னு சொல்லிவிட்டான் மொத்தமா. புரியுதா? விண்ணவரை நோக்கி. பின்னவர்க்கு ஆக்கி முனிவன் வேள்வியை கொண்டு போட்டான். மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் யாரு? மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் யாரு? தயரதன். தயரதனுடைய பிள்ளைகள் எப்படி காக்கின்றார்களா? கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர். எப்படி நின்று பாக்குறாங்க அந்த இடத்திலே? அந்த காவலை எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணை இமை காப்பது போல் காத்து கொண்டு அந்த யாகசாலையை பார்த்து கொண்டு நின்றனர்.
இதுல 2 விதமான குறிப்புகள் சொல்வதுண்டு. கண்ணிலே இமை காட்பது போலே. இமை ஆனது எப்படி கண்ணுல ஒரு தூசிப்பட்டா டக்குன்னு கண்ணை மூடி காக்கின்றதோ அது போன்ற ஒரு விஷயம் கூட வெளியிலிருந்து வராத அளவுக்கு ப்ரொடெக்ஷன், காவலாக இருந்தார்கள்னு ஒரு கூற்று. இன்னொரு வியாக்கியான கர்த்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் சொல்வார், மேல இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. எப்பவுமே கீழே இருக்கின்ற இந்த கண்ணினுடைய இது இருக்கு இல்லையா, இமை, அது மூவ் ஆகாது. மேல இருக்கிறது தானே மூவ் ஆகுது, கரெக்டா? கீழே இருக்கிறது ஸ்டேபிளா தானே இருக்கு. லக்ஷ்மணனை ஸ்டேபிளா இருக்க சொன்னானா, ராமன் ஓடி ஓடி காத்தானா. எப்படி லக்ஷ்மணோட ஸ்டேபிளா இருக்க சொன்னானா, அப்பா நீ ஸ்டேபிளா கீழே இருக்கிற மாதிரி இருறா, ஏன்னா நீ சின்னவன், நீ இரு, நான் பார்த்துக்கிறேன் சுத்தி சுத்தி, அப்படி காக்கின்றான் என்று சொல்லி இதை ஒரு அழகான ஒரு பேச்சாளர் அதை எடுப்பார். அதுவும் பொருந்துகிறது. அதுக்காக சொல்லவர் கண்ணை இமை காப்பது போலே. அப்படி காக்கின்றவனாக அங்க ராமன் இருக்கின்றான். 2 பேரும் சேர்ந்துதான் பார்த்திருக்காங்க. ஆனாலும் லக்குமணன் என்ன பண்ணுவான், அண்ணனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். நீ இருப்பா அப்படின்னா இருப்பான். எனக்கு பின்னாடி ஒரு இடத்துல கட்டளை கொடுக்கறான், நீ இருறா, இந்த இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லுவான். அப்ப எதுக்காக? அப்ப அண்ணனுடைய கட்டளையை கேட்டு இருக்கின்றவன் ஆதலாலே அவன் நிரந்தரமான இமையாக இருக்கின்றான். மூடி மூடி திறக்கின்ற இமையை போல் ராமன் ஓடி ஓடி செய்கின்றான். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரத்தை அங்கே அவர்கள் காக்கின்ற ஒரு விஷயத்தை செய்கிறார். காத்தனர் திரிகின்ற காளை வீரரில் மூத்தவள் முழுது உணர் முனியை முன்னி நீ தீத்தொழில் இயற்றுவர் என்ற தீயவர் ஏத்த அருங்குணத்தாய் வருவது என்று என்றான். வினை வச்சு நின்றுகிட்டே இருக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் நம்மளை கூப்பிட்ட காரணம் என்ன? அரக்கர்கள் வருவார்கள். கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிப்போச்சான். 5 நாள் ஆயிப்போச்சு, யாரையும் காணோம். ராமர் சொல்றார் விஸ்வாமித்திரரை பார்த்து, ஐயா முனிவா, முனிவரே வணக்கம். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வேள்வியை பண்ணுகின்ற பொழுது தீயவர்கள் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் இங்க வந்து அதை தடுப்பார்கள்னு சொன்னீங்களே, அவங்க எப்ப வரப்போறாங்கன்னு கேட்டான். ஏன்னா அவர் சின்ன பிள்ளை தானே, அவருக்கு ஒரு இன்க்யூசிட்டிவ் நாலேஜ். எப்ப வரப்போறாங்க, என்ன சமாச்சாரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஆகவே என்னைக்கு வரப்போறாங்க, எப்ப வரப்போறாங்கன்னு கேட்டார். இங்க என்ன குறிப்பு என்று சொன்னால், இதற்கு பதில் சொல்லவில்லை விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரன் பேசவில்லை. காரணம், அவர் வேள்வி செய்வதனாலே மௌனியாக இருந்து வேள்வியை செய்தார். ஏன்னா அவர் வேள்வி செய்யறாரு இல்லையா, வேள்வி செய்யும் பொழுது மௌனமாக இருந்து வேள்வி செய்யும். அப்ப அதனால அவர் என்ன செய்யறார்? வார்த்தை மாறு உரைத்திலன், ஒண்ணு மாத்தி சொல்லல, அவர் எதுவுமே சொல்லல. முனிவன் மௌனியாய். என்ன காரணம்? உனக்கே தெரிய வரும்னு விட்டுட்டார். எப்படியா இருந்தாலும் இவங்க வருவாங்க, நீ அதனால கவலைப்படாத. அதனால அவர் என்ன செய்யல, பேசல. 2வது, வேள்வியில இருக்கின்றவர் வாயை திறந்து பேசணும்னு நினைக்கல. போர் தொழில் குமரனும் தொழுது போந்த பின் பார்த்தனன் விசும்பினை பருவ மேகம் போல் ஆர்த்தனர் இடித்தனர் அசனி அஞ்சவே. வாய் மூடி முடிக்கல. அவர்கள் விஸ்வாமித்திரிடத்திலே கேட்டார்கள். விஸ்வாமித்திரர் வாய் திறந்து பேசல. அவர் மௌனியாக அவர்களை பார்த்தான். பார்த்து அப்படி 2 அடி கூட நகர்ந்திருக்க மாட்டாங்க. பார்த்தா அங்க மேல அப்படியே இடி மின்னல் மழை முழக்கத்தை போல வானத்தை நோக்கினால் பருவகாலத்து மேகத்தை போல் ஆர்ப்பரிக்கின்ற சத்தத்தோடு அரக்கர்கள் கிளம்பி இருக்கிறாங்க. சத்தம் வருது, சத்தம் கேக்குது. அப்போ அரக்கர்களுடைய சத்தம் முதல்ல வருது. உடனே
அங்கிருந்து அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க போடுறான் கம்பன். எய்தனர், எரிந்தனர், எரியும் நீருமாய் பெய்தனர், பெருவளர பிடுங்கி வீசினர், வைதனர், தெளிதனர், மழுகொண்டு உச்சினர், செய்தனர் ஒன்று அல தீய மாயமே. அத்தனையும் பண்ணிருக்காங்க. என்னென்னலாம் முடியுமோ அத்தனை அட்டகாசமும் பண்ணிருக்காங்க. அம்புகளை கொண்டு தூக்கி எரிஞ்சான், ஈட்டிய போட்டிருக்கான், சூலத்தை எரிஞ்சிருக்கான், நெருப்பையும் தண்ணீரையும் வீசியிருக்கான், பெரிய மலையை புடுங்கி வீசுறானுங்க, அதட்டினார்கள், சத்தம் போட்டார்கள். வைதனர் சத்தம் போட்டான், நிறுத்துறா சத்தம். ரவுடி பசங்க தானே, என்ன பண்ணுவானுங்க, காரி பசங்க மாதிரி ரவுடி பசங்க உள்ள பூந்து ஒரே சத்தம். மழுகொண்டு ஊச்சின, மழுவை எடுத்து வீசுறாங்க. பலவிதமான மாயச் செயல்கள் வர்றான், திடீர்னு போறான், நெருப்ப கக்குறான், என்னென்னமோ பண்றாங்க. ஏன்னா எல்லா அட்டகாசமும் பண்றாங்க. ஏன்னா இவனுங்களுக்கு தான் ஒரே பவர் இருக்கு. எப்போதைக்கு இவனுக்கு ஆட்கள் தானே அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அதனால இவனுங்களுக்கு ஒரே சந்தோஷம், இவன் ஆட்கள் இருப்பதனால இவன் அட்டகாசம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இது எல்லாமே இவனுங்க அந்த இடத்துல அழகாக செய்துவர். அப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாம் பார்க்கிறான் ராமன். ஊன்னகு படைகளம் உருத்து வீசின, கானகம் மறைத்தன காலமாறி போல், மீன் நகு திரை கடல் விசும்பு போர்த்தன, வானகம் மறைத்தன வளைந்த சேனையே. ஊன் நகு படைக்களம் உருத்து வீசின, அப்படி எடுத்துக்கொண்டு அப்படி படைக்கலன்களாக, அதாவது எல்லாத்தையும் ஈட்டி, மழு, சூலம் எல்லாத்தையும் எரியணும். எப்படி இருந்தது? கானகம் மறைந்தன. அப்படி வீசினதுல அவர்களுடைய ஆயுதங்கள் தான் அதிகமாக இருந்தது. காடே மறைஞ்சு போச்சு. கம்பன் இதுல என்னன்னா தற்குறிப்பேற்றணின்னு சொல்றதுதான் இந்த இடம். புலவன் தன்னுடைய குறிப்பை அதிகப்படுத்தி சொல்வதற்காக ஒரு அணியை போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா அவன் போட்டது அதிகமா இருந்ததுன்னு சொல்றதுக்கு அவன் அதிகமான வார்த்தை பிரயோகங்களை செய்வதற்குரிய இடம் தற்குறிப்பேற்றணின்னு சொல்றார். அப்ப தன் குறிப்பை ஏற்றி சொல்லுவது. இப்ப என்ன சொல்றான்? கானகம் மறைந்தன. காடு மறையுமா? மறையாது. இந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அவர்கள் போட்டார்கள். இங்க பார்த்தா எதிரில் இருக்கிற விஷயம் தெரியல, அந்த அளவுக்கு நின்று பண்ணாங்க அர்த்தம். கானகம் மறைத்தன காலமாறி போலே. எப்படி? இந்த பிரளய காலத்திலே ஏற்படக்கூடிய பருவமழையை போலே அப்படி வீசி வீசி எல்லாத்தையும் போத்திருக்கு. சரியா? அந்த மாதிரி வானகம் மறைத்தது, அந்த மாதிரி எல்லாம் மறைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆயுதங்கள் விழுந்தது. என்ன அர்த்தம்? அத்தனையும் பயமுறுத்துறதுக்கு வந்திருக்காங்க. அவ்வளவு அட்டகாசம் பண்றதுக்கு இத்தனை பசங்களும் அங்கேருந்து சத்தத்தை போட்டுக்கிட்டு ஒரே ரகலையை பண்ணிட்டு வரானு. பில்லோடு மின்னும் வாழ் மிடந்து உலாவிட, பல்யம் கடுப்பினில் இடிக்கும் பல்படை ஒல் என ஊரறி ஊழி பேர்ச்சியுள் வல்லை எழுந்து ஓர் மழையும் போன்றது. மின்னுகின்ற வாழ் விரல்களோடு கலந்து போய்ந்து வர அப்படியே வாழலாம் மின்னுது. குறுந்தடிகளால் பல்வகை வாத்தியங்கள் பட்டார் பட்டார் அடிச்சுக்கிட்டு வாத்தியத்தை எல்லாம் தட்டிக்கிட்டு வர்றான். ஒல்லுன்னு சத்தத்தை போட்டுக்கிட்டு வர்றானுங்க. இப்படிலாம் கம்பனுடைய வர்ணனை பாருங்க. அதாவது அவன் அந்த தூரத்துல அரக்கர்கள் வரானா இல்லையோ, கம்பன் அந்த கூட்டத்தோட கூட்டமா வர்ற மாதிரியே எழுதிட்டு வர்றான். அப்ப அந்தோடு அவன் சத்தத்தை போட்டு குதிச்சுக்கிட்டு வர்றதெல்லாம் அவன் எழுதுறான் பாருங்க. ஒல் என்ன ஊரறிய ஊழி பேர்ச்சியுள், அப்படி சத்தத்தை போட்டுக்கிட்டு வர்றானுங்க. ஒல்லுன்னு சத்தத்தை போட்டு வள்ளை எழுந்தது ஓர் மழையும் போன்றது. உலகை முடிக்க வந்த பெருமழை போலவே அப்படி வர்றானுங்க, சத்தத்தை போட்டு அட்டகாசம் பண்ணிட்டு. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது.
கருவடை இயற்றினர், கடித்த வாயினர், துவர் நிற்ப பங்கியர், சுழல் கண் தீயினர், பவர் சடை அந்தணன் பணிந்த தீயவர் இவர் என இலக்குவதற்கு ராமன் காட்டினான். இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத ராமன், ஏன்னா நான் அப்ப ஏற்கனவே சொன்ன லக்குமணன் எப்படி நின்னான்னு சொன்ன, நிக்க சொல்லி சொன்னான், கீழே இருக்கின்ற இமையை போல் நில்லு, மேலே இருக்கின்ற இமையை போல் நான் ஓடி ஓடி செய்கிறேன் என்று ராமன் சொல்லிட்டான். ஆகவே ராமன் இந்த பார் அவங்கெல்லாம் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு லக்ஷ்மணனுக்கு காட்டுறான். எப்படிலாம் இருக்காங்களாம், கருவடை இயற்றினர். கருவடை அப்படின்னா கவர் உடை அப்படிங்கிறது சொல்லினுடைய திரிபு. கருவடை கவர் உடை இயற்றினர், பிளவுபட்ட பற்களை உடையவர்கள். பல்லெல்லாம் சில எல்லாம் பல்லெல்லாம் உடஞ்சி கோரமா தானே இருக்கும். அசுரர்களுடைய நேச்சர் அப்படித்தானே, கொஞ்சம் கோரமா இருக்கும், பல் நீண்டு இருக்கும், கோரமான பல்களாக இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். அப்படி கடித்த வாயினர், அப்படி இந்த போக்கிரி பசங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படின்னு வாயெல்லாம் வச்சுக்கிட்டு நாக்கெல்லாம் வச்சுக்கிட்டு துருத்திக்கிட்டு இல்லையா, அப்படிதானே செய்வான். அப்படின்லாம் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு. துவர் நிற பங்கியர், தலைமயிர் எப்படி இருக்கான், அப்படியே ரெட் கலர்ல இருக்கான் தலைமயிர், சரியா. சுழல் கண் தீயினர், கண்ணல் அப்படியே நெருப்பு பாய்கின்றது போலே ஒரு கனலை கக்குகின்ற மாதிரியான ஒரு கண்களை உடையவர்களா அப்படி வந்து நிக்கிறாங்க. சடை முடிக்கொண்டிருக்கக்கூடிய விஸ்வாமித்திரனை அந்த அரக்கர்கள் வந்து தாக்குவதற்காக வருகின்றார்கள். அவரை பார்த்து 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 லக்குமணன் இடத்திலே ராமன் காட்டினான், பத்தியாப்பா அவங்கதான் அப்படி. லக்ஷ்மணன் ஒரு வீராவேசம் பேசுகிறான். இதுவரைக்கும் ராமன் காட்டிக் கொண்டிருக்கிறான், சகோதரன் காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் நின்று கொண்டிருக்கிறார். லக்ஷ்மணன் தன்னுடைய வீரத்தை சொல்கின்றான். என்ன சொல்றான், கண்ட அக்குமரனும் கடை கண் தீயுக. அப்படி பாக்குறான். பார்த்த உடனே கோபம் வருகிறது லக்ஷ்மணனுக்கு. ஏன்னா யூஸ்வலி லக்ஷ்மணன் வந்து கோபத்தினுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவன் தான் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன் அப்படின்னா அவர் ஆதிசேஷனுடைய ஒரு அம்சமாக வந்தவர் இல்லையா. ஆதிசேஷனுடைய அம்சமாக வந்ததினாலே அவருக்கு கொஞ்சம் உள்ளளவுல கொஞ்சம் கோபம்ங்கிறது கொஞ்சம் கூடுதல் தான். அதனால இது வேறையா, அண்ணன் எதிரில விஸ்வாமித்திரர் இது எல்லாமே நிக்கிறாங்க, இவர்கள் எதிரிலே அவர்கள் சண்டைக்காக வருகிறார்கள், அதை ராமன் காட்டுகிறான் என்று சொன்ன உடனேயே இவனுக்கு அந்த கோபம் வருது. கண்ட அக்குமரனும் கடை கண் தீவுக, அடே கண்ணுல அப்படியே நெருப்பு பொங்குற மாதிரி விண்தனை நோக்கி மேல அப்படி வானத்தை பார்த்தானு. அப்படி பார்த்து தன் வில்லை நோக்கி தன்னுடைய வில்லையும் பார்த்தானா. பார்த்துட்டு அவங்க அண்ணா கிட்ட சொன்னானா, அண்டர் நாயகா, இந்த பூலோகத்திலே தேவர்களுக்கு தலைவனே, இனி கண் காண்டி இன்று இவர் துண்டம் வீழ்வன. கவலைப்படாதா, இவங்க தலையை வெட்டி போடுறேன். ஒரே வார்த்தை அங்கேயே கொடுத்துட்டான் வாக்கு. என்ன கொடுத்துட்டான், இவன் தலையை தூக்குறது என் தீர்மானம். நான் இருக்கேன், இனி காண்டி நீ ஒண்ணும் பண்ணாத, நீ சும்மா பாரு, உன் பார்வையை பார்த்து கொண்டிரு, நான் பார்க்கிறேன், நான் என்ன செய்யறேன். இன்று அவர் துண்டம் வீழ்வன என தொழுது சொல்லி. நான் எப்படி சார் சொல்லியிருக்கான், இதுதான் சார் அண்ணா தம்பியினுடைய ரிலேஷன்ஷிப்ப கம்பன் எழுதுகிறான் பாருங்கள். என தொழுது சொல்லினான். கையில வில்ல வச்சுக்கிட்டு தலகனமா பேசல, புரியுதா. இங்கதான் விஷயம். கையில வில்ல வச்சுக்கிட்டு அண்ணன் முன்னாடி போய் தள்ளிக்கோ, நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசல. அவன்
வானத்தை பார்த்தான் வில்லை பார்க்கிற இதெல்லாம் தான் கம்பனுடைய ரசனையை மட்டுமல்ல, கம்பன் நமக்கு தருகின்ற நாகரீகம் என்பது என்னன்னு புரிஞ்சுக்கணும். ராமாயணத்தை மேலாப்புல படிச்சா பத்தாது, ராமனை ஏற்றுவது போல் நம்முடைய தமிழனுடைய நாகரீக கலாச்சாரத்தை உள்வாங்க வேண்டும். அண்ணன் இடத்திலே எப்படி பேசணும்னு இந்த இடத்துல லக்குமணன் சொல்லித்தரான். எப்படி சொல்றான்? நீ உன்னால முடியுங்கிறது கூட தொழுது சொல். ஏன்? உனக்கு முன்னாடி பிறந்தவன், அவனால் செய்ய முடியாத? ஒரே வயிற்றுல இருந்து வந்தவன் தானே ரெண்டு பேரும். ஒரு அப்பானுடைய மரபு தானே ரெண்டு பேருக்கும் இருக்கும். தயரதனுடைய வீரம் இவனுக்குள்ளேயும் இருக்காதா? அப்போ ரெண்டு பேருடைய சொல்லினியும் சொல்லுகின்ற பொழுது நான் செஞ்சு விடுவேன் அவன் பேசல. பாருங்க, அழகான வார்த்தைகள். இதெல்லாம் தான் கம்பனுடைய நுணுக்கம். என்ன சொல்றான்? அப்பா அண்டர் நாயகா, நீ தேவர்களுடைய நாயகன். எப்படிப்பட்ட பெயர் பாருங்க. இந்த இடத்திலே போடுகின்றான். இந்த இடத்துல இந்த குறிப்பை போடுகின்ற பொழுதே எனக்கு ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஒரு யோசனை. ஒருவேளை லக்ஷ்மணனுக்கும் ராமன் தெய்வம் என்பது தெரிந்திருக்க கூடும். இல்லைன்னா அண்டர் நாயகான்னு வாயை போட மாட்டிருக்கு, வார்த்தை அங்க வந்திருக்காரு. கம்பன்ல இந்த குறிப்பு இருக்கு. கம்பன்ல இது தெளிவாக எல்லா கதாபாத்திரமும் பேசும். வால்மீகில இந்த வார்த்தை வராது. நீங்க வால்மீகில தேடி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணனுக்கும் ராவனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும். அண்ணா, ஆர்யா, இந்த மாதிரி வார்த்தைகளைத்தான் சொல்லுவானே. தலைவனே, இவ்வளவுதான் சொல்லுவானே தவிர நீ பெரியவன், நீ தேவர்களுக்கு தலைவன், இப்படியெல்லாம் பேசினதே கிடையாது. ஆனா லக்ஷ்மணன் இந்த இடத்துல பேசுகின்ற வார்த்தையை பார்க்கின்ற பொழுது கம்பனுடைய குறிப்பு என்ன? லக்ஷ்மணனுக்கும் அவன் பரம்பொருள் என்பது தெரியும். அண்டர் நாயகா, இனி காண்டி, இப்ப பாரு, ஈண்டு இவர் துண்டம் வீழ்வனை, இவன் தலை துண்டிச்சு கீழே விழுதாப்பார் என தொழுது சொல்லினான். நமஸ்காரம் பண்ணி பேசுறது. இது லக்ஷ்மணனுடைய மான். அந்த இடத்துல முடிச்ச பிறகு சொல்றான், தூமவேல் அறக்கரதம் நினமும் சோரியும் ஓம வெங்கனலிடை உகும் என உண்ணி அத்தாமரை கண்ணடும் சரங்களே கொடு கோமுனி இருக்கை ஓர் கூடம் ஆக்கினான். இங்கதான் சூப்பரான ஒரு இடத்தை பண்ணினான் ராமன். அப்பா, நம்ம சண்டை போட போறோம். சண்டை போடுறதுல இவர்கள் தலையை துண்டிக்கின்றோம், அவர்களுடைய உடம்பை துண்டிக்கின்றோம் என்று சொன்னால் அப்ப அதுல இருந்து ஒரு குருதியானது வரும் இல்லையா? அந்த குருதியானதோ அவர்களுடைய அங்கமானதோ இந்த வேள்வியினுடைய யாக குண்டலத்தில் விழுந்தால் அதை பரிசுத்தம் இல்லாமல் செய்துவிடும். ஏன்னா இவங்க எல்லாம் மேல குதிக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான், அட்டாச்சம் பண்ணிட்டு இருக்கான், மாயையில வர்றான் போறான், பக்கத்துல ஓடு சத்தம் போடுறான், வெளியில போறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த 3D எஃபெக்ட் மாதிரி ஜூம் எஃபெக்ட் எல்லாம் பண்றானுங்க இல்லையா? அந்த காலத்துல நமக்கு 3D எஃபெக்ட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் அரக்கர்கள் பண்ணி தான் நமக்கு தெரியும். அப்படி பக்கத்துல ஓஹோன்னு சத்தம் போட்டு போறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இவனுங்களை தலையை துண்டமாக்கணும்னு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம். துண்டமாக்கினால் எங்க போய் விழும்? யாக குண்டத்திலே விழுந்தால் கஷ்டம். என்ன ஆகும்? யாகும் பரிசுத்த தன்மை போயிடும். ஆகவே என்ன சொல்றான்? இவர்களை நாம சண்டை போடும் பொழுது இவர்களுடைய சதையும் துண்டங்களும் இரத்தமும் தூய வேள்வியில் ஓம வெம் கனல் இடை உகும். யார் சொல்றது சார்? ராமர் சொல்கிறார். என்ன வயசு? 14 வயசு பாலகன். இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது. புரியுதுங்களா? இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. செய்வன திருந்த செய்ன்னு சொல்றோம் இல்லையா? கண்ணாபின்னான் பண்ணி முடிக்க கூடாது. சிலர்கிட்ட வேலையை கொடுத்தோன்னு வச்சுங்க, ஏன்டா இவங்கிட்ட வேலையை கொடுத்தோம்னு இருக்கும். இவன் வேலையை செஞ்சு வச்சுட்டு போன சிலர் எல்லாம் பாத்துருக்கீங்களா? நான் போய் சமைக்கிறேன்னு வீட்டுக்குள்ள பூந்துருப்பாங்க. கிச்சனே நிர்தூளியா இருக்கும், அங்க சுனாமி வந்துட்டு போன மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள ஐயோ இதுக்கு நானே பண்ணி தொலைச்சிருக்கலாம், இதை உள்ள விட்டதே தப்பா போச்சு
எல்லாத்தையும் மாத்தி ஈத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு நமக்கு தலையெல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். பாத்திரீங்களா, சிலர் வேலை செய்யறேன்னா அந்த மாதிரி தான் இது. எல்லாத்தையும் புரட்டி போட்டு, இல்ல நான் ஒரு 2 புஸ்தகத்தை பாக்குறேன்னு ஒருத்தர் லைப்ரரி மாதிரி விட்டீங்கன்னா நம்ம எல்லா புஸ்தகத்தையும் கீழே தள்ளி எல்லாத்தையும் உருட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு குட்டி புஸ்தகத்தை எடுத்து அதையும் பாதி புரட்டி அதையும் மீதி இந்த பக்கத்தை இங்க மடக்கி அங்க மடக்கி தலைகீழ வச்சுட்டு வரட்டுமான்னு கிளம்பி போயிருப்பான். நம்ம பார்த்தோம்னா இவனை ஏண்டா விட்டோன்னு இருப்போம். அதுக்கு பேர் என்ன? சரியான வேலையை சரியாக செய்யாமல் இருப்பது. ஆனால் ஒரு இளைஞன், 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் யோசிக்கிறான் பாருங்க. என்ன யோசிக்கிறான்? அடே, நம்ம சண்டை போடுறோம், சண்டை போட்டா இவர்களுடைய துண்டங்கள் விழும், அவர்களுடைய ரத்தம் விழும், அது இந்த வேள்வியிலே விழும், அந்த வேள்வியினுடைய பரிசுத்தம் கெட்டு போகும், அந்த பரிசுத்த தன்மை நம்மால் கெட்டதுன்னு இருக்கக்கூடாது. என்ன காரணம்? இந்த வேள்வியை நல்லபடி நடத்தி தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய தகப்பன் நம்மளை அனுப்பியிருக்கான். அப்பா சத்தியம் பண்ணியிருக்கார் இந்த விஸ்வாமித்திரருக்கு. அதற்கு வழிதுணையாக நாம நிக்கணும். அதனால நாம இங்க வந்திருக்கோம். இதுவும் ஒரு வகையிலே தடை என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு ராமன் சொல்கிறான், இவங்க உட்கார்ற இடத்துல ஒரு பெரிய கூடாரத்தை அமைத்து விடுகிறேன். என்ன நம்ம மேல அவங்கள கொன்னாலும் அது வேலை அவங்க மேல விழாது. என்ன யோசனை? இதுதான் யோசனை. டென்ட் போடுற சமாச்சாரத்தை ராமர் முதல்லயே யோசிச்சிருக்க. இப்பதான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? கசீபோ எல்லாம் போட்டு உட்காந்துருக்கோம். அந்த காலத்துல முதல் கசீபோ எல்லாம் போட்டது யாரு? ராமரும் லக்ஷ்மணரும் தான். அப்ப அவர்கள் 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? சரத்தை கொண்டு மேலே அழகாக ஒரு கூடாரத்தை போல் அமைத்து வேள்வியினுடைய யாகசாலையை மறைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. இது அவர்கள் செய்த அருமையான வேலை. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க மேல என்னதான் பண்ணாலும் அதுக்கு மேல வச்சு அவனை வெட்டினாலும் அது அந்த கூடாரத்து மேலதான் விழுவானே தவிர இவங்க மேல உங்களுடைய யாகசாலைக்குள்ளே விழாது. அது போல தடுத்துட்டான். சரியா? அப்ப அந்த சரங்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறோம்? பிளட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், பாடி ப்ரூஃப், எல்லா ப்ரூஃபும் சேர்த்து வச்சு அவனுங்க கட்டிட்டாங்க. சோ அதனால அது எல்லாம் அப்படியே முழுமையாக நிக்கிறது. அதனால இன்னத்தை சண்டை போட்டாலும் அங்க மேல விழுந்தா இவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இவர்கள் யாகமானது சுமூகமாக சென்று கொண்டிருக்கும் எந்த விதத்துல. ஏன்னா இவங்க பூர்த்தி செய்யணும். எப்பவுமே இந்த பூர்த்தி செய்கின்ற பொழுதுதான் ஏகப்பட்ட தடங்கள். பாத்தீங்கன்னா ஒரு பூஜையை முடிக்கிற சமயத்துலதான் அட்டகாசம் இருக்கும். அப்பதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கற்பூரத்தை எங்க வச்சோன்னு தெரியாது, மணியை எங்க வச்சிருக்கோன்னு தெரியாது, நெய்வேத்தியத்தை எங்க வச்சிருக்கோன்னு தெரியாது. அப்பதான் அவசர அவசரமா பேசாம பண்ணு அப்படின்னு சொன்னா காதையே கேட்காது, அவங்களுக்கும் புரியாது. என்னத்தை சொல்ற நீ? திரும்ப சொல்லு. அப்புறம் வாயை விட்டு சனியனே அந்த பிரசவத்தவங்க வச்சிருக்க எடுத்து விட்டுவோம் அப்படின்னு சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அந்த விரதமே நம்ம பூஜையை ஏண்டா பண்ணோன்னு இருக்கோம் இல்லையா? அந்த பூஜையினுடைய பலனே ஒரே வார்த்தையில எல்லாம் கெட்டுப்படும். இதெல்லாம் நம்ம பண்றது உண்டு. காரணம் என்ன? நமக்கு கடைசியில இந்த பூர்ணம் அப்படிங்கிற சமாச்சாரத்துல தான் எல்லா விதமான டென்ஷனும் வந்து. We get all the different type of obstacles. இதெல்லாம் அப்டக்கிள்ஸ்ங்கிறான். இதெல்லாம் பிரம்மஹத்தி தோஷத்துல சேர்ந்ததுங்கிறான். பிரம்மஹத்தி தோஷம் தான். பிரம்மஹத்தி தோஷம்னு என்ன தெரியுமா? முடிகிற சமயத்துல திடீர்னு எவனோ ஒருத்தன் தடான்னு சத்தம் போடுறது, கதவை தடவடான்னு தட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரன் எவனோ பாத்திரத்தை தடால்னு கீழே போடுறது, இதெல்லாமே தான் பிரம்மஹத்தி தோஷத்துல சேர்ந்தது. இதெல்லாம் தடங்கள் ஒரு விதத்துல. பூஜை செய்கின்ற போது இதெல்லாம் தடங்கள். இல்லைன்னா தேவையில்லாம போன் அடிக்கும். அவசரமா பூஜையை விட்டுவிட்டு ஓடி போய் கதவை திறந்து ஓபன் பண்ணி பார்த்தா we are calling from Rogers அப்படின்வான். அதே கடங்காரா, இப்பதான் நீ பேசணும், பூஜை முடிக்கிறதுக்குள்ள கோபமா வரும். ஆனா என்ன செய்யறது? இதெல்லாம் தான் நம்முடைய தடைகள், வாழ்க்கையிலே நமக்கு இருக்கக்கூடிய தடைகள். அதுபோல் என்ன காரணம்? 6வது நாள் வர்றான்னு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. முதல் 5 நாள் எதுவுமே பண்ணல, எதுவுமே பக்கத்துல வரல. 6வது நாள் தடைக்கு வர்றான். என்ன காரணம்? முடிக்க முடியாம தடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? இத்தனை நாள் நீ பண்ண பாடு வேஸ்ட், அதை தடுக்கணும்னு வர்றான். அந்த இடத்திலேதான் ராமனும் லக்ஷ்மணனும் அப்படி வீரர்கள் போல் நின்று செய்கிறார்கள். அப்ப கூடாரத்தை அமைச்சு உட்கார வச்சிருக்கான். நஞ்சு அடை எழுதலும் நடுங்கி நாள் மதி செஞ்சடை கடவுளை அடையும் தேவர் போல்.
வஞ்சனை அறக்கரை வெறுவி மாதவர் அஞ்சன வண்ண நின் அபயம் யாம் என்றார். இந்த இடத்திலே கம்பன் ஒரு குறிப்பை அப்படி ஒரு 2 வார்த்தையில கொண்டு வந்து சொருகிறான். என்ன சொல்றான்? பார்க்கடலிலே அமுதை கடந்த ஒரு சமயத்தை, ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல அப்படி சொருகலா கொடுக்கணும். என்ன சொல்றான்? பார்க்கடலிலே அமுது இல்லையா? இது ஒரு கம்பைன்டு ப்ராஜெக்ட். என்ன கம்பைன் ப்ராஜெக்ட்? பார்க்கடல்ல கடந்து அமுதத்தை எடுக்கிறதுங்கிறதுக்கு கம்பைன்டு ப்ராஜெக்டா 2 டீமும் சேர்ந்துருக்கு. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா 2 ஆப்போசிட் டீம், 2 ஆப்போசிட் டீமும் சேர்ந்து இந்த பார்க்கடலை கடக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிடுச்சு. எது 2 ஆப்போசிட் டீமு? ஒரு அசுரர் கூட்டம், இன்னொன்னு தேவர் கூட்டம். 2ம் சேர்ந்து என்ன பண்ணுது? பார்க்கடலை கடந்து அமுதத்தை எடுக்கணும்னு தீர்மானம். அமுதத்தை எடுத்தா 2 பேரும் அந்த அமுதத்தை சாப்பிட்டா அவர்களுக்கு இரவா வாழ்க்கை கிடைக்கும் என்பது இவர்கள் இருவர்களுடைய. ஆனா பேசிக்கா திருமால் நினைக்கிறது தேவர்களுக்கு கொடுக்கணுங்கிறது அவருக்கு மனசுல. ஏன்னா அசுரர்கள் கையில கிடைச்சதுன்னா கஷ்டம். ஆனா பார்க்கடலை கடையணும் அப்படின்னு சொன்னா யூ நீட் த அதர் ஃபெலோஸ் ஆல்சோ ஹூ இஸ் வெரி ஸ்ட்ராங். நம்ம தேவர்கள்லாம் பாவம் நம்மள மாதிரி எல்லாம் கொஞ்சம் வெஜிடேரியன் பாடி, ஒன்றும் பெருசா அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. சரியா? அவனுக்கு கடையும் போதே கொஞ்சம் மூச்சு மேல இங்கிலியுமா இறைக்குது. அதனால அவர்களுக்கு என்ன வேண்டியதா இருக்கு? அசுரத்தன்மையான ஆட்கள், அந்த பலம் பொருந்திய ஆட்கள் தேவைப்படுகிறது. ஆகவே அசுரர்களை நான் ஒண்ணு தரேன்னு சொல்லி கூட்டு சேர்த்து உள்ள தூக்கிருக்கானுங்க, உள்ள வர சொல்றானுங்க. எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செயல் செய்கின்ற பொழுது முதலிலே வருவது நஞ்சாகத்தான் இருக்கும். எப்பவுமே பண்ணும்போது ஒண்ணு சிக்கல் வரும், வரணும். ஒரு சிக்கல்ங்கிறது மேல வரும். வந்த உடனேயே முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பூஜையோ ஒரு பாராயணமோ ஒரு தொடர்ந்து பாராயணமோ எதையோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 நாள்ல ஏதாவது ஒண்ணு சமாச்சாரம் தடங்கல் மாதிரி தோணும். உடனே சென்டிமெண்டா என்ன யோசிக்கப்படாது, இதை படிச்சதுனால வந்துருத்தோ. என்ன காரணம்? கலியுகத்திலே இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு இல்ல, அந்த காலத்திலே நடந்திருக்குது. புரியுறதா? அந்த காலத்திலே நடந்திருக்கு. பார்க்கடல் என்கின்ற ஒரு உரிமையான திருமால் இருக்கின்ற ஒன்றை கடைகின்ற பொழுதே நஞ்சு என்கின்ற மோசமான ஒன்று, விஷம் வெளியே வந்தது. வரத்தான் செய்யும். நல்லது வெளியில வருகின்ற பொழுது, நல்லது வெளியில வரணும்னா முதல்ல கெட்டதெல்லாம் வெளியில வரும். அப்படி கெட்ட விஷயமாக விஷமானது வெளியே வருகிறது. அந்த விஷம் வெளியில வந்த உடனே யார் என்ன சார் பண்ணுவாங்க? யாரும் தொடல, அதை பயந்துட்டான். அசுரனும் பயந்தான். அதுதான் பெரிய விஷயம். இவ்வளவு பேசக்கூடியவர்கள், தைரியமாக பேசக்கூடியவர்கள், சண்டை போடுறவன் சொல்றவன், தேவர்கள் பயந்தார்கள், அசுரர்கள் பயந்தார்கள், எல்லாரும் பயந்தாச்சு. யக்ஷர்கள் பயந்தார்கள், கந்தர்கள் பயந்தார்கள், எல்லாம் பயந்து ஓடுறான். அந்த விஷயம் வெளியில வருது. தாளகாய விஷயத்தை என்ன செய்யறது? யார் என்ன பண்றது? ஏன்னா அதை அடக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுடணும். இல்லைன்னா வெளியில விழுந்தா கஷ்டம். எல்லாம் ஓடுறாங்க, என்ன செய்யறதுன்னு செய்யறாங்க. இந்த உலகம் வையம் உய்ய, இந்த உலகத்திலே சிவபெருமான் என்கின்ற கருணாமூர்த்தி அதை தன்னுடைய கழுத்திலே கண்டத்திலே வைத்துக் கொண்டான். அதனாலதான் சிவபெருமானுக்கு என்னைக்கும் நன்றி. பல ஜென்ம ஜென்மாந்திரமா நம்ம நன்றி சொல்லிட்டேதான் இருக்கணும். அவர் வெளியில விட்டு இருந்தா, அவர் எடுத்து, அதுல ஒரு குறிப்பு ஒண்ணு சொல்றாங்க, ரிக்வேதத்துல வருதான். அவர் எடுத்து குடிக்கின்ற பொழுது ஒரு டிராப் கீழே விழுந்தது. சரிங்களா? ஒரு டிராப் கீழே விழுந்ததாம். அதை சில ஜந்துக்கள் சுவைத்தன. அந்த ஜந்துக்கள் தான் தேள், பாம்பு என்று சொல்லக்கூடிய வகைகள். இருக்கு, வேதத்துல ஒரு குறிப்பு இருக்கு. எப்படி அதுங்களுக்கு விஷம் வந்தது? இதனால் இந்த ஜந்துக்களுக்கு கிடைச்சிருக்கிற விஷயம் கிடைச்சிருக்குன்னா எப்படி? அவர் குடிக்கிற சமயத்துல ஒரு டிராப் விழுந்துருச்சு. அதை சுவைத்த இந்த விஷ ஜந்துக்கள், அதை உண்ட இந்த விஷ ஜந்துக்கள், அதனாலதான் இந்த விஷம் அவர்களுக்குள்ளே இருக்கு. புரியுதுங்களா?
அந்த ஆலகாய விஷயத்தை தூக்கி தன் கழுத்திலே வைத்து இந்த வையம் வாழ்வுற வாழ வேண்டும் என்பதற்காக எல்லோரும் நல்லா இருக்கணும். இதுதான் சார் பெரிய கருணை, சிவனுடைய பெரிய கருணை. என்ன காரணம்? தூக்கி குடிக்கின்ற பொழுது இவன் தேவன் இவன் அசுரன் எல்லாம் பார்க்கல, எல்லாம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதனாலதான் வடக்கு சைட்ல நீங்க போனீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, போலாநாத்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலாநாத் அப்படின்னு பேசுவோம். பாட்டு கூட இருக்கு, சாய் பஜன்ஸ் கூட இருக்கு, போலாநாத் ஹரே ஜெகதீஷா அப்படின்னு பேசுவோம். போலாநாத்னா என்ன தெரியுமா? ஒன்றும் தெரியாத அப்பாவின்னு அர்த்தம். ஏன் சார் ஒன்றும் தெரியாத அப்பாவி? எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தானே. அதிகமான வரங்களை யார் தந்தார்கள்? சிவன் தான் கொடுத்தான் அசுரர்களுக்கு. யோசிச்சு பாருங்க. சிவனிடத்திலே வரம் பெற்றவர்களாகத்தான் அசுரர்கள் இருந்தார் நிறைய இடத்துல. பஸ்மாசுரனை பாருங்க, தராசுரனை பாருங்க, எல்லோருக்கும் வரம் கிடைத்தது சிவனை நோக்கி தவம் இருந்தது. என்ன காரணம்? அவர் இலக்கிய மனம் கொண்டவர், இறங்கிடுவார். ஏன்னா வரம் கொடுக்கின்ற பொழுது அவன் நல்லவன் கெட்டவன் யோசிக்கிறது, நல்ல மனசு அவருக்கு, அவ்வளவுதான். ஐயோ பாவம், இலகிய மனம் கொண்டவன் இறங்கி வந்து சொல்லிடும். அதனால தானே ராவணேஸ்வரனுக்கே வரம் கொடுத்தோம், அப்பேற்பட்டவன். ஆகவே எதுக்காக இந்த இடத்துல அவர் குறிப்பை எடுக்கிறார்னா, நஞ்சு அடை எழுதலும் நடுங்கி நாள் மதி செஞ்சடை கடவுளை அடையும் தேவர் போல். எப்படி அந்த தேவர்களானவர்கள் ஓடி போய் சிவபெருமானிடத்திலே, அப்பா இந்த நஞ்சானது வந்து விட்டது, இதை நீ எடுத்துக்கொண்டு எங்களை காப்பாற்று என்று சொன்ன உடனே அதை எடுத்து கழுத்திலே உண்டு தன் கழுத்திலே வைத்துக் கொண்டார் இல்லையா? அதுல பல குறிப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சாக்த வழிபாட்டின் வழியாக வருகின்ற பொழுது சில விஷயங்கள் சொல்றாங்க. என்ன காரணம்னா, பார்வதி தேவி உமாதேவி தான் அந்த கழுத்துல அப்படி பிரஸ் பண்ணிட்டான்னு சொல்றதும் ஒரு வழக்கம் உண்டு. அதனாலதான் அந்த கழுத்துல நின்னதுன்னு சொல்றது உண்டு. இன்னொரு குறிப்பையும் சொல்றார். ஆதிசங்கர சௌந்தரிய லகரியில சொல்லுகின்ற பொழுது, ஆலகாய விஷமானது உள்ளுக்குள்ளே வருகின்ற பொழுது அம்பாளுடைய திருமாங்கல்யத்தை பார்த்து அது கழுத்துல நின்னுடுச்சா, அதுக்கு கீழே இறங்கலையா? அது ஆதிசங்கரர் எடுக்கிறார் சௌந்தரிய லகரி குறிப்பு. அப்ப அதுக்கு கீழே போகல. காரணம் என்ன? அம்பாளுடைய திருமாங்கல்யம் ஸ்ட்ராங்க. புரியுதுங்களா? பார்வதியினுடைய திருமாங்கல்ய ஸ்ட்ரென்த்தா இருந்ததுனால்தான் சிவனுக்கு விஷம் உள்ள போகல, நின்று போச்சு. அப்ப அம்பாளுடைய கருணை கடாட்சம் தடுத்து விட்டது. இதெல்லாம் நம்ம எடுத்து பேசலாம். காரணம் என்ன? ஒரு நஞ்சை அவர் எடுத்துக்கொண்டு இந்த உலகம் உய்ய எப்படி தேவர்கள் அவரை அணுகினார்களோ அதுபோல் அதை ஈக்குவேட் பண்றார் கம்பன். எதுக்காக சொல்றார்? வஞ்சனை அரக்கர் வெறுவி மாதவர் அஞ்சன வண்ண நின் அபயம் யாம் என்றார். ராவரை பார்த்து குடுகுடன் ஓடி வந்து இந்த முனிவர்கள் கூட்டங்கள் எல்லாம் இந்த அரக்கரை பார்த்து பயந்து ஓடி வந்து, அப்பா அஞ்சன வண்ணா, ராமபிரானே நீதாம்பா எங்களுக்கு அபயம் என்று நின்றார். எப்படி தேவர்கள் அப்போ சிவபெருமானிடத்திலே ஒடுங்கினார்களோ அதுபோல் இன்று இந்த முனிவர்கள் ஒடுங்கி நின்றார்கள் என்று குறிப்பை தருகிறது. இப்ப கம்பன் இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு இரண்டு வரியிலே நமக்கு கூர்மாவதாரத்தினுடைய ஒரு பெருமையையும் அப்படி சொருகிற மாதிரி சொருகிட்டு போயிட்டேன். அதான் ஒப்புமை. அது கம்பனுடைய ஒரு கவித்துவம். கவித்தனன் கரதலம் கலங்கிலீர் என செவித்தலம் நிறுத்தினான் சிலையின் தெய்வனான் புவித்தலம் குருதியின் புணரி ஆக்கினான் குவித்தனன் அரக்கர்தம் சிரத்தின் குன்றமே. எப்படி வந்து விழுது பாருங்க வரிகள் எல்லாம் கம்பனுக்கு. இதுதான் கம்பனுடைய கவி நயம்ங்கிறது. கவித்தனன் கரதலம் கலங்கிரீர் என என்ன சொன்னா, பயப்படாதீங்க முனிவர்களே, கைய கூப்பி சொன்னாலும் அதுதான் முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அபயம்னு வந்திருக்காங்க முனிவர்கள் இல்லையா? முனிவர்கள் நின்று இருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? என்ன காப்பாத்துங்கன்னு முனிவர்கள் சொல்றாங்க. காப்பாத்துறவனா நம்ம ஊரா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? ஸ்டைலா போய் இடுப்புல கைய வச்சுக்கிட்டு நான் பாத்துருக்கேன் சொல்லிருக்கலாம் இல்லையா? என்ன விட்டா யார் பாப்போம் சொல்லல. ராமர் எப்படி சொன்னான்? கையை குவித்து சொன்னான். இங்கதான் ராமனுடைய ஹம்பிள்னஸ் தெரியணும். சக்கரவர்த்தி திருமகன் சார், தசரத சக்கரவர்த்தியினுடைய புள்ள. நினைச்ச மாத்திரத்துல அவன் அப்படி காட்டியிருக்கலாம். யாரும் அவன் ஒண்ணும் சொல்றதுக்கு வழி கிடையாது. அவன் நினைச்சிருந்தா செஞ்சிருக்க கூடும். ஆனால் அவன் அந்த வார்த்தையை, அந்த நடத்தையை அவன் காட்டவில்லை. அவன் காட்டிய விஷயம் என்ன? கையை கூப்பி சொன்னானா, நான் இருக்கேன், கலங்கிலி, பயப்படாதீங்க, நான் பார்க்கிறேன், கலக்க முறாதீர், பயப்படாது. அப்படி சொல்லி என்ன சொன்னான்? செவித்தலம் நிறுத்தினான். சிலையின் தெய்வம் நான் என்ன பண்ணிருக்கான்? அந்த வில்ல வச்சு, வில்லு முன்னாடி இருக்கும், அதனுடைய நானை பின்னாடி ஈற்றணும் இல்லையா? அப்பதான் இந்த மோர் டென்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் வில்லினுடைய இந்த ஆரோ ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா அத கால்ல ஒரு இடத்துல அப்படி ஊனி கையில கால்ல பிடிச்சுப்பாங்க, அதனுடைய பேலன்ஸ். ராமரனுடைய வில்லே பெரிய விஷயம் கோதண்டம். இந்த கோதண்டத்தை வச்சிருக்கான். வச்சு என்ன பண்றான்? அங்கிருந்து அந்த ஸ்ட்ரிங்க புல் பண்றான். எது வரைக்கும் புல் பண்ணிருக்கானா? செவித்தலம் நிறுத்தினான். இவன் காது வரைக்கும் வந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு புல் பண்ணிருக்கான் பாருங்க. இங்க நிறுத்தி அப்படி இழுத்திருக்கான். இப்படி பண்ணிருக்கான். சிலையின் தெய்வனான் புவித்தலம் குருதியின் புனரி ஆக்கினான். அடிச்சான் பாருங்க. அவன் வில்லினால் போட்டுல என்ன ஆயிப்போச்சு? அரக்கர்கள் அத்தனை பேரும் அந்த காட்டையே ரத்த கடலா மாத்தி. அதுதான் தெரிஞ்சது எல்லாருக்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா குவித்தனன் என்னத்தை பூச்சி வச்சிருக்கிறான்? அரக்கர் தம் சிரத்தின் குன்றமே. அரக்கர்களுடைய சிரத்தை கொய்து அப்படியே குன்றாக குவித்து வைத்திருக்கிறான். சொன்ன விஷயங்களை செய்யக்கூடியவனாக, கொடுத்த வாக்கினை காப்பாற்றக்கூடியவனாக ராகவன் சிறுவயது முதல் இருந்திருக்கிறான் என்பது இதிலே. அவர்கிட்ட கொடுத்த விஷயத்தை எங்கேயுமே அந்த தப்பு தவறு இல்லாம செஞ்சு முடிச்சிருக்க. கிளீன் ஆர்கனைசேஷன், கிளீன் எக்ஸிகியூஷன். இதெல்லாம் தான் நம்ம அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டியில பார்த்து வியக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டா செய்யணும், முழுமையா முடிக்கணும் இல்லையா? அது அவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். திருமகள் நாயகன் தெய்வ வாழித்தான் வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள் இருவரில் ஒருவனை கடலில் இட்டது, ஆங்கு ஒருவனை அந்தகப்புறத்தின் உய்த்ததே. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ராமன் ஒரு சின்ன டிசிஷன்ல ஒரு வித்தியாசத்தை பண்ணிவிட்டார். என்ன பண்ணிட்டார்? திருமகள் நாயகன் யார்? திருமகளுடைய நாயகன் யார்? நாராயணன். நாராயணனுடைய மூர்த்தியாக இங்கே நின்று கொண்டு இருப்பவன் யார்? ராமபிரான். அவனுடைய தெய்வத்தன்மை பொருந்திய அம்பானது வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள் இந்த அரக்கர்கள் எல்லாம் கொன்ன பிறகு இந்த தகவலானது அவங்களுடைய தலைவனுக்கு போயிருக்கும் இல்லையா? அரக்கர்களுக்கு ஒரு ஹெட் இருப்பானா இல்லையா? சண்டைக்கு முதல்ல சண்டைக்கு வர்றவன் ஹெட்டா வரப்போறான், வரமாட்டான் இல்லையா? கமாண்டர் வரப்போறது இல்லை. முதல்ல எல்லாம் இந்த சின்ன சின்ன துடுப்புகள்லாம் உள்ள போயிருக்கும். எல்லாம் இந்த சத்தத்தெல்லாம் போட்டுட்டே கொண்டு போடுறான். இவன் வந்துருது. அதெல்லாம் பாதி அடி வாங்கின உடனே சில எல்லாம் அங்க தலையெல்லாம் துண்டான உடனே இதுல ஒண்ணு ஓடி போயிருக்கும். ஓடி போயிட்டு தலையிட்டு போய் சொல்லியிருக்கான், ஐயோ 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 ஐயோ, அவன் ரெண்டு பசங்க குட்டி பசங்க நின்றுகிட்டு சண்டை போடுறானுங்க, நம்மளெல்லாம் கொல்றானுங்கன்னு. உடனே அங்கேருந்து 2 பேர்
அவர்கள் தான் தலைவர்கள். அவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். யாரு? தாடகையினுடைய இரு புத்திரர்கள். யார்? சுபாகு மாரீச்சன் என்று சொல்லக்கூடிய இரு. அவங்க இறங்கி வராங்க. இவங்க தான் அங்க தலைவர்கள். அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. வந்து என்ன பண்றான்? சண்டைக்கு வந்துடுறான். ராவனை பார்த்து பொடிப்பையன் இவங்கிட்ட என்னடா ஓடுறான், நம்ம போட்டா இவனுக்கு ஓடி போயிடுவானுங்க. இந்த இடத்திலே இரு வார்த்தையினோடு, இந்த 2 வார்த்தையோடு கம்பன் அந்த வார்த்தையை முடிச்சுட்டான். வால்மீகியிலே ராமன் லக்ஷ்மணிடத்திலே சொல்லுகிறான், சொல்லி அடிக்கிறான். அப்படி எழுதுவார் வால்மீகி. என்ன சொல்ற? முதல்ல சுபாகு வர்றான். சுபாகு வந்த உடனே சொல்றான் லக்ஷ்மணன், பார் இந்த பானத்தினால் இவன் உயிரை குடிக்கிறேன். முதல்ல அடிக்கிறார் சொல்லி. அப்ப லக்ஷ்மணன் பாக்குறான், அண்ணன் பண்ணக்கூடிய வான வேடிக்கையெல்லாம் பாக்குற மாதிரி அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆஹா, அண்ணன் ஏதோ வித்தியாசமா எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அண்ணன் பண்றதே வேடிக்கை பாக்குறாரு. ஒரு அடி சுபாகு சேர்த்து போயிட்டான். அடுத்தவன் வர்றான், அண்ணா அண்ணா இன்னொருத்தன் வரான். இப்ப பாரு, இந்த வானத்தினால அவனை பாரு 7 கடல் தள்ளி போய் தூக்கி எரிஞ்சிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இந்த சாய்ஸை தான் கொஞ்சம் தப்பா அடிச்சுட்டான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாரீச்சனை இவன் கடலிலே தள்ளியது தவறு அப்படின்னு சில பேச்சாளர்கள் பின்னாடி பேசுவாங்க. காரணம் என்ன? அவனை இங்கேயே கதையை முடிச்சிருந்தான்னா பின்னாடி வந்திருக்க வழி இல்லை. இங்கேயே அவனை இன்னைக்கே கதையை முடிச்சிருந்தான்னா சீதையின் இடத்திலே அவன் பொன்மானாக வந்திருக்க வழி கிடையாது. அப்ப பொன்மானாக போய் திசை திருப்பல அப்படின்னு சொன்னா அங்க ராவணேஸ்வரனால எதுவும் பண்ணிருக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு அந்த கதையினுடைய திருப்பத்திற்கு ராமன் என்ன பண்ணிட்டான்? இவனை கடலுக்குள்ளே தள்ளி விடுகிறேன் என்று சொல்லி அவனை தள்ளியது ஒரு சின்ன ஒரு பிழையா அல்லது என்னன்னு சொல்றது, அல்லது ஒரு அறியாமையா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று. இது பேச்சாளர்களும் சில வியாக்கியான கர்த்தாவும் இது அழகாக பேசக்கூடியவர்கள் சுவையாக. இனியா காப்பியம் நகரணும் இல்லையா? அதுக்கு யாராவது ஒரு கதாபாத்திரம் தேவை. அங்க முதல்ல அடி வாங்கினவன் தானே பின்னாடி ஏதாவது ஒண்ணு பண்ணித்தானே ஆகணும். முதல்ல அடிபட்ட புலி, சூடுபட்ட சிங்கம், ஏதாவது என்னாவது ஒண்ணு வந்துத்தானே ஆகணும். அப்போ மாரீச்சனை கடலிலே இட்டதும் ஒருவனை அந்தகப்புறத்தின் உயிர்த்ததே, அப்படி யமபுரத்துக்கு அனுப்பிட்டான் ஒருத்தன். அப்ப 2 பிள்ளைகளையும் இருவேறு திசையாக தள்ளிவிட்டான். ராமனுடைய பராக்கிரமத்தை அங்கே லக்ஷ்மணன் கண் முன்னாடி பார்க்கிறான். புணர்ந்து புன்தொடையலன் பகழி தூவினன் கனத்திடை விசும்பினை கவித்து தூர்த்தலால் பிணத்திடை நுந்து இவர் பிடிப்பர் ஈண்டு என உணர்ந்தினர். ஒருவருக்கு முன் ஒருவர் ஓடினர். ஐயோ, இவன் நம்மளை சாகடிச்சிருவான் போல இருக்கேன்னு சொல்லி, உன்னை விட நான் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறேன்டான்னு ஒருத்தனை முன்னாடி ஒருத்தன் ஓடிடும். அரக்கர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். எப்படி ஓடி இருக்காங்க இவங்க? அப்படி இந்த பிணங்களுக்கு மீது நடந்து வரக்கூடிய அளவுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சு துவம்சம் பண்ணி இவங்க ஓடி வந்து நம்மளை பிடிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லி இந்த அரக்கர்கள் ஒருத்தனுக்கு முன்னாடி ஒருத்தன் ஓட ஆரம்பிச்சு பயந்து போய் ஒருவர் முன் ஒருவர் ஓடினர். ஓடின அரக்கரை உருமின் வெண்கனை கூடின குனை தலை மிறந்து கூத்து நின்று ஆடின அலகையும் ஐயன் கீர்த்தியை பாடின பரந்தன பறவை பந்தரே. அப்படி ஓடிய அரக்கர்களை கூட கொல்லுமாறு ராமனுடைய கணைகளான அம்புகள், ஏவப்பட்ட அம்புகள் துரத்தி கொண்டு போதும். அப்படி ஓடுறானுங்க. அப்படியும் அடிபட்டு செத்தவங்க நிறைய பேர். அதிலேயே அவர்கள் அரக்கர்கள் கொல்லுப்பட்டு சிறந்த கீழே விழுந்தார்கள். இரத்த வெள்ளத்திலே மிதந்தார்கள். அங்கே வந்து பிணங்களை தின்பதற்காக பேய்களும் பறவைகளும் வந்து மொய்த்தன. அப்படியே வந்து மொய்த்ததினாலே அங்க ஒரு பெரிய பந்தல் போல் இருந்ததா, பறவைகள் கூட்டத்தினுடைய பந்தல் போல். பந்தரை கிழித்தன பறந்த பூமழை.
தேவர்களும் மற்றவர்களும் பூமழை பெய்கிறார்கள். அந்தர் துந்துமி முகிலின் ஆர்த்தன இந்திரன் முதலிய அமரர் ஈண்டினர் சுந்தர வில்லியை தொழுது வாழ்த்தினர். அங்கே வந்து அந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவருக்கு பூமழை பொழிந்து அவருக்கு அவருடைய வெற்றி சிறப்பினை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. புனித மாதவர் ஆசியின் பூமழை பொழிந்தனர் அணைய கானகத்து மரங்களும் அலர்மழை சொரிந்த முனியும் அவ்வழி வேள்வியை முறைமையின் முற்றி இனிய சிந்தையன் ராமனுக்கு இணையன இசைந்தான். நல்ல விதமா முடிச்சு கொடுத்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்து சந்தோஷத்திலே பின்னருமாறு சில வார்த்தைகளை சொல்லுகிறான். அந்த என்ன வார்த்தையை சொல்றாங்கிறது அடுத்த வாரம் பார்ப்போம், அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறது. ஆகவே இன்றைக்கு யஜ்ஞ சம்ரக்ஷணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வை பற்றி படிச்சிருக்கோம். யாகத்தினுடைய ரட்சணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இங்கே ராமர் யஜ்ஞ சம்ரக்ஷணம்னு சொல்லக்கூடியது தர்மத்தினுடைய ஒரு கருவியாக இருக்கக்கூடிய வேள்வியை நமக்காக அவர் காத்து அது முரண்மை தவறாமல் நல்ல விதமாக அது நடக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு தடங்களாக வந்திருக்கக்கூடிய அரக்கர்களையும் அழித்து நமக்கு நல்லதை கொடுத்திருக்கிறார். சொல்லுகின்ற பொழுது ராமரை நாம் எப்பொழுதும் தர்ம சிந்தனையிலே வாழ வேண்டும். தர்மத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எதையும் அது எல்லாமே அரக்கர்கள்னு நினைச்சு அதை அந்த ராமரிடத்திலே ஒப்படைத்தால் ராம நாமம் என்பது இந்த தடைகளை எப்படி அரக்கர்களை ஒழித்ததோ அதுபோல் ஒழித்து நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத மனசுல உறுதிப்பாடோடு வைத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். இதுல ஒவ்வொரு கட்டமும் நம்ம படிக்கிறது எல்லாமே பலன்கள் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ கதையா படிக்கிறோம்னு நினைக்க கூடாது, எல்லாத்துக்கும் பலன்கள் இருக்கு. புத்திர காமேஷ்டி யாகம் படிக்கக்கூடிய அந்த சர்க்கத்தை படிச்சீங்கன்னா வீட்டுல குழந்தை பேரு இல்லையா வரும் சத்தியம் நிச்சயம். அதுதான் ராமன். புரியுறதா? விவாகம் நடக்கணுமா, சீதா திருமணத்தை படியுங்கள், கல்யாணம் நடக்கும். வீட்டுல நமக்கு யாராவது ஒருத்தர் மனசுல நினைச்சுட்டு பண்ணீங்கன்னா இந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சு படிச்சோம்னா நடக்கும். சீதா கல்யாண வர்க்ஷாப் நடக்கும். இதெல்லாம் மேன்மை கொடுக்கக்கூடிய சர்க்கங்கள். அதுபோல் தர்மத்தின் வழி நடக்கணும் நினைச்சு படிக்கணும்னா யாக சம்ரக்ஷணம் படிக்கணும். என்னைக்கும் நான் மாறாம தர்மத்தை மாறாம இருக்கணும்னு நினைச்சு படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே இதெல்லாம் ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. எல்லாம் மனசுல வச்சு ராமாயணத்தை மீண்டும் 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 படிக்கணும், சுவைக்கணும். ராம நாமத்தை எவ்வளவு முடியுமோ அப்படி ஜபிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் நிறுத்திக்கிறேன்.